அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகும், லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே காதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுலேயும் அது இயற்கையாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட இந்த காதல் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வருமானா இல்லை. சரி, ஒருவேளை காதல் வந்தாச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது மேரேஜில் முடிகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா, இதெல்லாம் தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்குற போது குரு பகவானுடைய அனுகூலம் தான் நமக்கு முக்கியமாக வேண்டியதே இருக்குது. ஏன் இந்த குரு பகவானை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா நவகிரகத்தில் குரு பகவானும் ஒருத்தர். அதனால தான் குரு பகவான் இருந்தால்தான் நம்ம வீட்டில் சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதனால தான் நம்ம மேரேஜில் பார்க்கும்போது வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறோம். குருவுக்கு இன்னொரு பேர் வியாழனும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல்ல இங்கே லவ் அஃபேர் அப்படின்னாலே நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதுக்கு பேர் தான் காதல். ஸோ அப்படி இருக்கிறது எத்தனை பேருக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுங்க. எல்லாருக்குமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதை ஒட்டி தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அது என்ன நடக்கும், எப்படி நடக்க போகுதுங்கிறத தான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் விஷயங்கள் ஏதோ ரூபத்தில் வர்றதுக்கு அல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கு மேரேஜ் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் விட்டு போனவங்க யாரும் பெருசாக ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சி இந்த தடவை அப்படி இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்தவர் கடகராசிக்கு வர்றார். அங்கே கிட்டத்தட்ட அவர் 5 மாதம் இருக்கார். மறுபடியும் அக்டோபர் 31ஆம் தேதி கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு அதிசாரமாக வர்றார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறார், அடுத்த ராசிக்கு போகிறார். ஆக கடகம் சிம்ம 2 ராசிக்கு வந்துட்டார். மறுபடியும் சிம்மராசியில் இருந்த அவர் 2027 ஜனவரி 24 மறுபடியும் கடகராசிக்கு பின்னோக்கி போகிறார். ஆக மறுபடியும் அதாவது கடகம் சிம்மம் மறுபடியும் கடகம் இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கிறாரு. அதனால் லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை இருந்தாலும் லவ் அஃபேர் பிரேக்கப் ஆனவங்களுக்கு இன்னொரு நன்மை திரும்ப ரியூனியன் ஆகிறதுக்கு இருந்தால் கூட 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் முதல் தரமான காதல் விஷயங்கள் அல்லது திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்குற போது, நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்னாலே அஃபெக்ஷன் அர்த்தம். எப்படி காதல் 5ஆம் இடத்தை சொல்கிறோம், அது மாதிரி 7ஆம் இடமும் காதல் மட்டுமல்ல திருமணமும் அதுதான். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப நல்ல விசேஷந்தான் சொல்லணும். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் தொடர்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடமும் இன்னொரு பக்கம் காதல் தான். அந்த காதல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். அடுத்தபடியாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் தான் நம்மளுக்கு ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. ஆக ஃபஸ்ட்டு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லவ் அஃபேர் மட்டும் இல்லை, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு முதல் தரமாக இருக்குது. நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கு வர்றார். அவர் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். எப்பயுமே 5ஆம் இடம் தான் காதல், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ். அதுதான் நம்முடைய டெம்டேஷன், அதாவது நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அந்த குரு நம்முடைய 5ஆம் இடத்துக்கு வர்றாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறார்.
ஆல்ரெடி அஃபையர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும், அல்லது புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு பாக்கியம், திருமணத்துக்கோ காதலுக்கோ பாக்கியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த பெயர்ச்சியில் கடக லக்னத்திலே கடக ராசியிலே பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக அவரே உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பயுமே 5ஆம் இடம் தான் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ். ஆக குரு உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். ஆல்ரெடி இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவானும் அங்கே தான் இருப்பார். அப்போ கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவே அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், அதாவது நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம்னாலே மைண்டுன்னு அர்த்தம், எண்ணம்னு அர்த்தம், சிந்தனைன்னு அர்த்தம், செயல்பாடுன்னு அர்த்தம். அந்த குரு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5 காதல். ஸோ துணிஞ்சு நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை குரு பகவான் உங்கள் லைஃப்பில் உருவாக்குவார். ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில் பிறந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் அந்த திருமணத்தில் என்னென்ன தடை இருக்கோ அத்தனை தடைகளும் நிவர்த்தி ஆகி, அல்லது உங்கள் லவ் அஃபேரில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க குரு பகவான் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசியவே அவர் பார்க்குறாரு அல்லது உங்கள் லக்னத்தையே பார்க்குறாரு. அதனால் கடந்த காலத்தில் காதல் விஷயங்களில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகி உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம், உங்களோட வாழ்க்கையில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான சூழ்நிலைகள், இதையெல்லாம் குரு பகவான் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உருவாக்குவார். அடுத்தபடியாக நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணுறார். ஆக 5ஆம் இடம் காதலை சொல்லுவது, 5ஆம் இடம் நம்முடைய மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டை சொல்லுவது. அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அங்கே தான் குரு பகவான் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியத்தை பார்க்குறார். ஸோ காதல் லவ் பண்ணுறது எல்லாருக்குமே சக்ஸஸ் இல்லை. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கான பாக்கியம் என்னவோ அது கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார். ஆக இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அல்லது காதல் நிறைவேறி அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். ஸோ இங்கே விட்டு போன ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க யாரும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதில் நிறைய மேரேஜ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கலாம். இருந்தால் கூட இங்கே நான் குரு பகவானுடைய பெயர்ச்சியை சொன்னேன். குரு பகவான் பார்த்திங்கன்னா இடையில சிம்மராசிக்கு வருவார். அப்போ இடையில சிம்மராசிக்கு வரக்கூடிய சுமார் அந்த ஒரு 3 மாதங்கள் இதில் விட்டு போன ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காதலுக்கான வாய்ப்பு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்பு, ஒருவேளை உங்கள் லைஃப்பில் லவ் பிரேக்கப் ஏற்பட்டால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே குரு பகவானால் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை ஒட்டி தான் இந்த குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காதல் உங்களுக்கு ஒருவேளை எல்லாருக்குமே காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை
ஸோ இன்றைக்கி உலகம் முழுவதும் பெரிய லெவலில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நான் இங்கே கோயில் போங்க, பரிகாரம் பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருங்கலாம் நான் சொல்ல வரல. ஒரு சின்ன விஷயம், வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்கும். ஸோ எதை இழக்கணும் எதை பெறணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். இந்த நான்வெஜ்ஜுக்கும் இந்த காதலுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், ஞாயிறு அப்படின்னா சூரியன். ஸோ இந்த 2 நாளுமே நம்முடைய காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, அல்லது இந்த சுக்கிரனும் சூரியனும் தான் நமக்கு லவ் அஃபையருக்குரிய கிரகம். ஆக அவங்களுடைய அனுகூலம் நமக்கு வேணும். நான்வெஜ்ஜு அப்படின்னாலே சனி பகவான். வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய கிரக வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிரகம் எதுன்னா அது சனி பகவான் தான். அதனால தான் அவரை நீங்கள் மதித்து நம்ம செயல்படும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானையும் சூரிய பகவானையும் சனி பகவானையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.